மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் நடந்ததா சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சமீபத்தில் நடிகர் ஆனந்த்ராஜ் ஒரு அதிமுக மேடையில் சொன்னார். அந்த பகுதியை இப்போ கேட்கலாம். கோயம்புத்தூர்ல தமிழகத்துடைய முதலமைச்சராக தலைவர் இருந்தபொழுது ஒரு கூட்டத்துக்கு வந்தாராம். கூட்டம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவர் அங்க சட்டசபையில கலந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டசபை கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக தலைவர் காத்திருந்தாராம். ஆனா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாராம். ட்ரெயின்ல போக முடியாது. கார்ல போறதுக்கு முடிவெடுத்தாராம் தலைவர். உடனே ஓட்டுநரை கூட்டு கேட்டாராம், டிரைவரை கூட்டு, டிரைவர் சாப்பிட்டியா? காலையில் நம்ம சென்னையில இருக்கணும், நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டணும், கவனமா ஓட்டுவேன், நான் ஓட்டுறேங்க ஐயான்னு இருக்கார் டிரைவர். உடனே ஒரு அமைச்சரை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சாராம். அந்த அமைச்சர் இப்பொழுது கழகத்துல இல்லை, இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு, பேர் சொல்ல வேணாம். கூட்டு உட்கார வச்சிருக்காரு. உட்கார்ந்த உடனே முடு வண்டி என்னாராம். கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி திருப்பூர் வரைக்கும் போச்சான். போன உடனே கூட வந்த அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கி டம்முன்னு டிரைவர் மேல விழுந்திருக்காரு. டிரைவர் தள்ளி விட்டு சும்மா இருங்க, தலைவர் இருக்காருன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு அப்படியே ஈரோடு பக்கம் போன உடனே திரும்பவும் டிரைவர் மேல அமைச்சர் விழுந்திருக்காரு. சும்மா இருங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. தலைவர் அப்படியே பார்த்தாரா, டிரைவர் ஒழுங்கா தான் வண்டி ஓட்டுறான், நம்ம அமைச்சர் தான் தூங்கி அவன் ஓட்டத்துக்கு எடுத்துட்டு இருக்கான், என்ன பண்ணலான்னு யோசிச்சாராம். அவரோட அறிவை பாருங்க, வேற ஒன்னும் சொல்லல. தம்பி, இந்த முன்னால ஒரு வேர்க்கல்ல பொட்டலம் வச்சு எடு அப்படின்னா. என்ன பொட்டலம்? வேர்க்கல்ல பொட்டலம். அது அப்படியே துடிச்சு வாரி எழுந்து வேர்க்கல்ல பொட்டத்தை துடிச்சு இப்படி காமிச்சாரு. ஆனா வேர்க்கல்ல பொட்டலம் அப்படின்னு தலைவர் எடுக்கிற மாதிரி போனாராம். எடுக்கல. வச்சுக்க, நான் கேட்கும் போது கொடுனா. என்ன சொன்னாரு? வச்சுக்க, நான் கேட்கும் போது கொடுனா. அமைச்சர் பிடிச்சவன் தான் பொட்டலத்தை. வண்டி சேலம் வரைக்கும் போயிடுச்சான். தலைவரை கல்ல கேட்டீங்க, நான் வச்சுக்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. வண்டி திண்டிவனம் போயிடுச்சு. தலைவரை கல்ல கேட்டீங்க, வச்சுக்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. கண்ணை மூடலையா அந்த அமைச்சர்? அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. வண்டி நேரா செங்கல்பட்டு போயிடுச்சு. தலைவரை வேர்க்கல்ல கேட்டீங்க, வச்சுக்க, நான் வாங்கிக்கிறேன் பையா, அப்படியே வச்சுக்க அப்படின்னா. வண்டி ராமாவரம் தோட்டத்துக்குள்ள போயிடுச்சா. தலைவரை வேர்க்கல்ல கேட்டீங்க, சாப்பிடவே இல்லை. அதை நான் சாப்பிட்றது கேட்கலையா, ஒழுங்கா வண்டி ஓட்டுற டிரைவர் நீ தூங்கி கெடுத்துக்கிட்டு இருந்த, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா செய்வேன்னு ஒரு வேர்க்கல்ல பொட்டத்தை உன் கையில கொடுத்தேன். அதை கோயம்புத்தூர்ல பிடிச்சவன் சென்னை வரைக்கும் பிடிச்சிட்டு வந்தியே, அதுதான் தலைவருடைய அறிவு கூர்மை. ஒரு பொறுப்பை கொடுத்தால் நன்றாக செய்வார்கள் என்று. இதோ மேடையை அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களாம் அம்மா தந்திருக்கிற பொறுப்பு. நீ யாருக்கு எந்த பொறுப்பை கொடுத்தால் நன்றாக செய்வார்கள் தெரிந்து பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். புரட்சி தலைவர் அம்மா தலைவருடைய பாசங்கள் வந்தவர். இப்போது நீங்கள் முடிவெடுங்க, அன்புமணி அறிவாளியா, என் புரட்சி தலைவர் அறிவாளியா என்பதை நீ ஏட்டு கல்வி, அது கூட்டு சுரக்காய், ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. என் புரட்சி தலைவரும் என் புரட்சி தலைவர் அம்மாவும் அனுபவம்.